கோவையில் காவல்துறையின் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்ற இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கைது செய்யப்பட்டுள்ளார். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மோகன். தற்போது இந்து மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவரும் இந்து மக்கள் கட்சியின் தலைவரின் மகனுமான ஓம்கார் பாலாஜி சமீபத்தில் வன்மமான முறையில் பேசிய விடயத்தின் தொடர்பாக கைது செய்யப்பட்டார். இந்த கைதை கண்டித்து இந்து மக்கள் கட்சி சார்பாக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை அக்கட்சியினுடைய நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இதற்கு போலீசார் அனுமதி இல்லாமலேயே செஞ்சிலுவை சங்கம் கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகே குழுமி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டனர். அதன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்து மக்கள் கட்சி மற்றும் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் பலரும் செஞ்சிலுவை சங்கத்தை நோக்கி அவ்வப்போது வர தொடங்கிய பொழுது போலீசார் அனுமதியின்றி இந்த போராட்டம் நடைபெறுவதால் கைது செய்ய ஆரம்பித்தார்கள். அதன் அடிப்படையில் கோவை கலெக்டர் அலுவலகம் இருந்து ஆணையர் அலுவலகம் வழியாக செஞ்சிலுவை சங்கம் நோக்கி சாலையில் நடந்து முழங்கியவாறு நடந்து வந்த அர்ஜுன் சம்பத் தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆணையர் அலுவலகம் முன்பாகவே சாலையில் தர்ணாவில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மொத்தமாக இதுவரை 90க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரத்தின் வாயிலாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஓம்கார் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதாகவும் அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழங்கினார்கள். ஆனால் வன்மமான முறையில் பேசியிருந்த நிலையில் இது குறித்தான விவரங்கள் பெருமளவில் சமூக வலைதளங்களில் பரவி இருந்தன. எனவே இது தொடர்பாகத்தான் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதிரடியாக கைது செய்ய நடவடிக்கை ஈடுபட்டிருந்தார்கள். இந்த கைதை கண்டித்து இந்து மக்கள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதாவது அனுமதியின்றி நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் போலீசார் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் 90க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து தற்பொழுது மண்டபத்தில் தங்க வைத்திருக்கின்றார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.